விஷயம். இறந்து போனவங்க வீட்டுல அந்த இறந்து போனவங்க படத்தை ஒரு வருஷத்துக்கு வச்சு கும்பிட மாட்டாங்க. இதை என்கிட்டயே ஒருத்தர் கேள்வியா காதுல இருந்த நீரை வச்சு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய கொம்பை வச்சு அந்த மலையில அப்படி கீறுது. அப்படி கீறும் போது அங்கே வந்து எப்படி அப்படின்னா சில ஊற்று எடுக்குது. அப்படி தீர்த்த மாதிரி அப்படி ஊற்று வருது. அதனாலதான் இன்னைக்கு சிவபெருமான் வேங்கையாக மாறி நின்று அது செல்லும் வாசலை அடைத்ததுனால புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் அந்த ஊருக்கு பேரே வேங்கை வாசல், திருவேங்கை வாசல்னு பேர். அந்த பசு என்று சொல்லக்கூடியது அது காதில் நீர் எடுத்துட்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணதுனால பசுவுக்கு கோன்னு பேர், காதுக்கு கர்ணம்னு பேர். அதனால தான் தோப்பு கர்ணம் போடுன்றோம், காதை பிடிச்சி. அப்ப அந்த கோ என்ற பசு கர்ணம் என்ற காதிலே நீர் எடுத்து சென்று இறைவனை வழிபட்டதுனால அந்த இடத்திற்கு கோகர்ணம், திருக்கோகர்ணம் அப்படின்னு பேர். இதுவும் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, இந்த கதை நடந்த இடம். அப்போ திருவேங்கை வாசல், திருக்கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய 2 ஊர் இருக்கு. அந்த பசு தன்னுடைய கொம்பால ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துச்சு. அந்த தீர்த்தத்துக்கு இன்றைக்கும் பெயர் கபில தீர்த்தம் என்ற பெயரே வற்றாத ஒரு தீர்த்தமாக இன்றைக்கு அந்த ஊரில் அந்த கோவிலில் விளங்கி வருது. இதுதான் காதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ண கதை. அதாவது நல்லவர்களுக்கு சிறப்புடா. ஏன்னா செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கு மீயப்படுவான. அப்ப இந்த செவி என்று சொல்லக்கூடிய இந்த காதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமை இருக்கின்றத கடவுள் பக்திகளை நிரூபிச்சு காட்டிய இடம் திரு கோகர்ணம். ரொம்ப அற்புதமான ஒரு பதில். வாழ்த்துவது கடமை இருக்கட்டும். ஏன்னா வாழ்த்தெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. அடுத்து கேள்வி கேட்பே அதுக்கு பதில் தான். என்ன கேட்குற கேளுமா. அடே என்னம்மா, அடே அப்பா என்னம்மா என்னம்மா. அதாவது மகாபாரதத்திலே அவங்களுடைய தலைநகரம் எது? எப்படி? அஸ்தினாபுரம். அதுக்கப்புறம் இந்திர பிரசித்தம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது. அதுதான் இன்னைக்கு டெல்லி அப்படின்ற பெயரோடு. ஆமா. அப்ப இந்த ஹஸ்தினாபுரம் அப்படின்றோம்ல, ஆமா, அதுல மன்னர்கள் வாழ்ந்தாங்கன்னா அதுல அரண்மனை இருக்கும்ல. அந்த அரண்மனை எப்படி நேரா இருக்குமா? நேரா இருக்காது, சாஞ்சி தான் இருக்கும். அவர் சொல்லிட்டு ஹஸ்தினாபுரத்தினுடைய அரண்மனை சாஞ்சி இருக்கு. அது ஏன்? கேள்வி அதான். நான் தானே தெளிவா கேட்க முடியும். நான் கேட்கறேன், உலக அதிசயங்களை பத்தி இன்னைக்கு உலகத்தை சொல்றாங்க. அந்த உலக அதிசயங்கள்ல பைசா கோபுரம்னு ஒண்ணு இருக்கு. அது கூட சாஞ்ச நிலையில் இருக்குன்னு உலகத்துக்கு தெரியும். அஸ்தினாபுரம் அரண்மனை சாஞ்சிருக்கிறது வரைக்கும் இருக்க தெரியுமா? நான் சொல்றேன். அப்ப பாரதம் படிக்கிறவங்க இருங்க, சொல்லுங்க. என்னமோ சொல்ற மாதிரி படிக்கிறது இருக்கிற பெருமாள் கொண்ட கதையை சொல்லக்கூடாது கிடையாது. அப்ப நீங்க சொல்றீங்களே இல்லாத ஒரு கருத்தை யாராவது ஒருத்தர் ஏத்துக்கிட்டாங்க. சொல்லு. சாஞ்சிருக்கணும்னு உலக அதிசயம் இடம் பெற்றிருக்க பைசா கோபுரத்தை சொல்றாங்கல்ல, அப்ப எவ்வளவு கவனமா இருக்காங்க. ஆனா ஏன் இந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த அஸ்தினாபுரம் அரண்மனை வரல? அப்படின்னா இல்ல இல்லாத கேக்குறீங்க. ஏங்க நீங்க இப்ப பேசுறது பொது அறிவு. இது வந்து எத்தனை அதிசயம் இருக்கு உலகத்தில் அப்படின்னு போது பொது அறிவுல வருது. சரி, நான் கேட்கறது இதிகாசம். இதிகாசத்துல ஹஸ்தினாபுரத்தினுடைய அரண்மனை சாஞ்சி இருந்ததா இதிகாசம் சொல்லுது. அது ஏன் சாஞ்சி இருந்துச்சு? நீங்க தான் விளக்கம் சொல்லணும். ஹஸ்தினாபுரம் அரண்மனை சாயணுமா? சாஞ்சி இருக்கிறது அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? உண்மைதான். சாஞ்சது எதனால அப்படின்னா, துரியோதனுக்கு அழகான மகள். இந்த துரியோதனுடைய மகள் என்ன பண்ணா, பாரதத்தில் அங்கே துவாரகையில் ஆட்சி செய்யும் போது கிருஷ்ணனுடைய மகன் இருக்கா பாருங்க, பிரதிமுடைய கிருஷ்ணனுடைய மகன் என்ன பண்ணிட்டான், இவள மீது இருவருக்கும் காதல் வந்துருச்சு. ஏன்னா வந்து இவனுக்கு பாண்டவர்கள் மட்டும் வச்சின இல்லை, துரியோதனுக்கும் வச்சிருந்தானே தானே கிருஷ்ணன், தன்னுடைய மாமன் மகள் தானே அப்படின்னு மனதார 2 பேர் விரும்பிட்டாங்க. விரும்பினாலும் ஏன்னா இவன் பாண்டவர் நேசனாக இருக்கான் கிருஷ்ணன், இவன் எப்பொழுதுமே பாண்டவர்களுக்கே பக்கவலமாக இருக்கிறான், நம்மளை எதிரியாக கருதுறேன், இவன் பிள்ளைக்கு நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்குறதா அப்படின்னு துரியோதனுக்கு அந்த எண்ணம் கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. இதுக்கு இடையில என்னாச்சு, இவன் மாமா வீட்டுக்கு வந்தேன், பார்த்தேன், இவளை கடத்தி கொண்டு போயிட்டான். கடத்திட்டு கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யாரு? கிருஷ்ணன் சேர்ந்தாங்க. இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. அப்போ இவன் தூது அனுப்புறேன். யாரு? துரியோதனன் தூது அனுப்புறேன். அதாவது என் மகளை முறைப்படி கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லை துவாரகை மீது நான் போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் பொதுவாகவே போர் அறிக்கை விட்டு தான் போடுவாங்க. இன்னைக்கு மாதிரி கூட்டம் மக்கள் சண்டை போகிறதில்ல. அப்படி போகும்பொழுது என்னாச்சு, இந்த நீ இன்னும் பேர் வந்து இந்த பகைமை வளர்ந்துக்கிட்டே போயிருமே அப்படின்னும் போது தூதுமனாக மூத்தவரின் அடிப்படையில் கிருஷ்ணன் சொல்றாரு பலராமிட்ட, தம்பி உன் வேலையை நீ காட்டிட்ட, இருந்தாலும் மூத்தவன் நான் இருக்கிறேன், ஒரு பெரிய மனுஷன் தானத்தில் நான் போய் சொன்னால் கேட்டுக்கிருவேன் அப்படின்னு துரியோதனுடைய அரண்மனையை நோக்கி
பலராமன் வர்றாரு. வந்தாச்சுன்னா பலராமன் வரக்கூடிய செய்தி மருத்துவதா வர்றாரு அப்படின்னு துரியோனுக்கு வந்துருச்சு. அப்ப துரியனை பார்த்தாரு, என்னடா தம்பி செஞ்ச தவறுகளுக்கு மூத்தவனாமே பலராமே, அவரையும் ஏற்கனவே கோபக்காரதே வர்றானே, பெரிய பராக்கிரமசாலியில துரியோதனை மேல பலராமே ரொம்ப பிரியமானவர்ல. ஆமா, அதனால சரி ஒருவேளை அப்படி பார்க்கும் பொழுது, ஆனா மகளை பறி கொடுத்த நிலையில் இருக்கான்ல, கோபம் வரத்தானே செய்யும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா, டே அவன் நம்ம நாட்டு எல்லைகளை கால் வைக்க கூடாரா, அவனை போக சொல்றா அப்படின்னு தடுக்கிறார். தடுத்தவன மானம்னு ஒன்று இருக்குல்ல, மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? ஏன்டா அந்த அளவுக்கு நாங்கன்னா ஒன்னில் நாங்கள் கேடு கட்டவனா, உன் எல்லைக்கு வந்து வேணா முடிஞ்சா பாடுறா, உன் பிள்ளையை நாங்கள் கடத்திட்டோம்ல, என்கிட்ட நீ மீட்டி பாடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவன் கோபப்பட்ட தூதுவளை அடிச்சு போருக்கு படை அனுப்பிட்டான். முன்பு யோசிக்காம யார் துரியோதனன் பலராமன் முதல்ல என்ன முடியுமா அப்படி கொஞ்சம் யோசிக்க வேணாமா? பார்த்தேன் போர் படைகள்லாம் கண்டது, 4 படை வருது. வந்த உடனே இவன் நிற்கிறது இந்திரபுரத்துடைய எல்லையில், வெள்ளத்தப்ப காட்டுக்குள்ளே நிற்கிறான், எல்லை கால் வைக்கல. பார்த்தேன், ஏண்டா என் கூட போட்டி வர்றதுக்கு உன் படைகள் எத்தனை பேர் இருந்தாலும் என்ன ஜெயிக்க முடியுமா? பிறக்கும் பொழுதே எதோட பிறந்தவன், கலப்பையோட பிறந்தவன். எடுத்தேன் கலப்பை ஆயுதத்தை, எடுத்த கலப்பை வீசினேன் அஸ்தினாபுரம் அரண்மனையை நோக்கி இப்படி வீசி கலப்பை இப்படி பார்த்து தான் கொக்கி மாதிரி தான் வச்சேன் அப்படின்னு அல்ல, அப்படியே அந்த அரண்மனை சாஞ்சுக்கிடுச்சு. இன்றளவிலும் அஸ்தினாபுரம் அரண்மனை சாஞ்சிருக்கதாக இன்னைக்கு ஐதீகம் இருக்குது. எதுக்குங்க? அப்போ இங்கே அங்கிட்டேன் ஆதிகான் போயிட்டு இருந்தேன், அப்புறம் கைலாயம்ல அங்கிட்டு அப்புறம் மலைப்பகுதி ஆயுது இல்லையா, நமக்கு நிலப்பரப்பு தானே சரியா, அது மலைப்பகுதியாரு. ஆக மொத்தத்தில் அன்று பலராமன் கலப்பை என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை வைத்து அன்று அஸ்தினாபுரத்து அரண்மனை அசைச்ச காரணத்தினால அப்பதான் கிட்டுக்கு நடுங்கி ஆரம்பிச்சேன். ஆறு துரியோனே ஆத்தாடி ஆளே வரல, ஆளே வராம அரண்மனையே அண்ட சலசமே கிடுக்கிடுக்குதே. அப்போ அப்பேற்பட்ட ஆட்டு நம்ம போர் பட்டு ஜெயிக்கணும்னு போய் நேரடியாக பலராமன்ட்ட மன்றிக்கிட்டு அதற்கு பின்னாலே உறவை வளர்த்து கொண்டான். இந்த விளக்கெல்லாம் சரிதான், விளக்கம் சரிதான். அந்த சொக்கருக்கும் பிரியாவடைக்கு நடுவில் இன்னொரு சாமி இருக்குன்னு கேட்டேன்ல, ஏங்க இதை விட்டா வேற வேலை இல்லையா? என்ன சொக்கருக்கு மகாபாரதத்தில் இருக்கிறது புதுக்கோட்டைக்கு பக்கத்துல திருக்கோகர்னா திருவேங்க வாசல் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இது நம்ம ஊரு சாமி. சொக்கருக்கும் பிரியாவடை தான் சொக்கருக்கு பக்கத்துல உட்கார்ந்து வர்றாங்கன்றதே கொல்லப்பதுக்கு தெரியாது. பின்னாடிதான் மீனாட்சி அம்மா வருவாங்க. இதுவே நல்ல விவரமான ஆளுகளுக்கு தான் தெரியும். ஆனா இந்த பிரியாவடைக்கு சொக்கருக்கு நடுவில் இன்னொரு சாமி இருக்கு. இது யாரு? இன்னமும் அந்த புகைப்படம், அந்த திருமண காட்சி மாலை போட்டிருப்பாங்கல்ல, தாமரை மாலை, அந்த புகைப்படத்தை எடுத்து நல்லா உற்று நோக்கி பாருங்க. சொக்கருக்கும் பிரியாவடைக்கு நடுவில் சின்னதாக ஒரு சாமி இருக்கும். அது கவனிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த சாமி யாரு. நீங்க புகைப்படத்தை பார்க்கணும்னு சொல்றீங்கல்ல, இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது? இப்போ நம்ம வீட்டில் பொதுவாகவே மனிதனாக எடுத்துக்காட்டுங்கன்னா சொல்ல மனிதனாக பிறந்துட்டேன் ஒருத்தன், பிறந்த மனிதன் எனக்கு சாகணும், மாட்டு கருத்துல இல்ல, அது இல்ல சாகத்தான முறை. ஆமா, இப்ப நான் கேட்கிறேன், நம்ம முன்னோர்கள் அப்பே ஆத்தா தாத்தா மாட்ட முடியும் சாகரல்ல, செத்தவங்க படத்தை படம் சொன்னாலும் எனக்கு ஞாபகம் வந்தது. செத்தவங்க படத்தை ஒரு வருஷத்துக்கு வீட்டில் வைக்க மாட்டாங்க, வருஷம் திருமணத்தை வைப்பாங்க. ஏன் அதை அப்படி வைக்கணும்? ஏன் அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன? ஏன் அவங்க நினைச்ச 3ஆம் நாள் கறி பிடிச்சி வைக்கலாம்ல? இதெல்லாம் என்னங்க? ஏன் 16வது கறி? நீங்க மட்டும் கேட்கறீங்க. பிரியாவுடைய அந்த படத்தை வந்து உத்து பார்க்கமா? ஏங்க இது சாமிங்க, சாமியில நம்ம ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது தெரியுமா, அதுக்கு நடுவுல ஒரு தெய்வம் இருக்கு, அது என்ன நீ கேட்கறதுக்கா? உலகத்தில் இருக்குமுங்க. நமக்கு தேவை குலசாமி. குலசாமின்னா யாரு? நம்ம முன்னோர்கள். அவன் தான் ஐயா 1000 தெய்வத்தை நீங்க ஒன்று பாருங்க. நீ கரந்தமலையான் கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போய் ஏப்பா நம்ம குலதெய்வத்துக்கு காணிக்க முடிஞ்சு போட்டியா? அந்த குலதெய்வம் முதல் யாரு? நம்ம தாத்தன், நம்ம பாட்டேன், நம்ம அப்பேன். அவன் தான் ஐயா குலதெய்வம். சரி இருக்கட்டுங்க, இப்ப இது பிரச்சனை கிடையாது. இப்ப அவன் குலதெய்வம் தான். சொல்லுங்கய்யா. கேள்வி வச்சிருக்கேன், நீங்க கேள்வி வச்சா அதான் நாளைக்கு நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாரு உங்கள. சொக்கருக்கு பிரியாவடைக்கு நடுவில் இருக்கிறது யாரு? சொக்கருக்கும் பிரியாவடைக்கும் நீங்க பாருங்க, அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த புகைப்படத்தை உற்று நோக்கி பார்க்கும்போது சின்னஞ்சிறிய ஒரு உருவம் இருக்கும். அது எந்த சாமி? அது என்ன சாமி? அதுதான் நம்ம சின்னச்சாமி. ஏடா சின்னச்சாமின்னு வேறு பாரு பார்க்குறீங்களா? சின்னச்சாமினா பெரிய சாமி சின்னச்சாமின்னு சிவனுக்கு பிள்ளைகள் 2. பெரிய சாமி விநாயக பெருமான், சின்னச்சாமி முருகப்பெருமான். எப்பொழுதுமே விநாயகனுக்கு இல்லாத பெருமை இப்போ சொல்கிறாங்க இல்லையா, படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில்.
அதை காட்டிலும் 2 இருக்கு, அருளல் மறைதல். இப்போ இந்த 2 5 தொழில், இந்த 5 தெரிஞ்சுமே முருகப்பெருமான் நான் அழிக்கத்தே முடியும், நான் சக்தியை கொடுக்கத்த முடியும். ஆனால் எல்லாமே ஒட்டுமொத்தமான உருவமே நீதாயா, நீ இல்லாமல் நாங்கள் கிடையாது என்ற காரணத்தினால்தான் சோமன் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கும் இந்த பிரியாபடை சுந்தரேஸ்வரருடைய அம்பாளுக்கு இடையிலே கந்தப்பெருமான் சொல்லக்கூடிய முருகன் தான் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு பேர் சோமாஸ்கந்தர். இவர் தான் இருக்கிறார். சரியா? இவர் தான் இருக்கார். சோமாஸ்கந்தர் உருவம். இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதை சொல்லி தெரிஞ்சு ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரிதான். இது சொன்ன நமக்கும் புண்ணியம், கேட்கறவங்களுக்கும் ஒரு புண்ணியம். ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான். ஆனா நிறைய விஷயங்களை நம்ம உற்று நோக்கி கவனிக்கிறது இல்ல. அதுதான், அதனாலதான் கேட்டேன். மேலோட்டமா பாக்குற விஷயங்கள் நாட்டில் உண்டு. கொஞ்சம் உள்ள இப்ப ஒண்ணு இல்ல, புராணம் படிக்கிறோம் இல்ல இதிகாசங்களை படிக்கிறோம். படிக்கும்போது சொல்லுவது தெரியுமா, அடிக்கட்டை புரட்டி பார்க்கணும்பா. மேலோட்டமா பார்க்கிறவர் அது தெரிந்த புராணம் தெரியாத கதை. புராணம் பொதுவா ராமாயணம். சரி, மொத்தத்தில் பிரியாவிடைக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடுவில் இருப்பது ஸ்கந்தர் என்று சொல்லக்கூடியவர். அவர் சோமன் என்ற சிவனுக்கு அருகையில குடும்பத்தோட அமர்ந்திருக்கிறதுனால அவருக்கு சோமாஸ்கந்தர் அப்படின்னு சொல்லி பேரு. இது விளக்க ஏத்துக்கிட்டேன். அதே மாதிரியே அழகராகப்பட்டவர் கல்லழகரே தசவதாரம் எடுத்தாரு. அந்த தசவதாரத்திலே எடுக்காத அவதாரம், இன்னைக்கு வரைக்கும் எடுக்காத அவதாரம் ஒண்ணு இருக்கு, கல்கி அவதாரம் 4. அதாவது அது வேற. நீங்க கேட்கறது அந்த இடத்துல எடுக்காத அவதாரம். நான் சொல்றது 10 அவதாரத்துல இப்ப வரைக்கும் எடுக்காது. கலியுகம் முடியும் போது கல்கி அவதாரம் எடுப்பாரு. ஆனா அந்த இடத்துல திருவிழாவின் போது கல்லழகர் ஆற்றில் இறங்கி அந்த பூப்பல்லாக்கு வருவதற்கு முன்பாக எடுக்கக்கூடிய அந்த தசவதாரத்திலே எடுக்காத 4 அவதாரம் எது அப்படின்னா உக்கிரமான 4 அவதாரம். ஏன் உக்கிரமான அவதாரம் எடுக்கக்கூடாது இல்லையா? திருவிழா காலம் மக்கள் இறைவனை வேண்டி மனமுருகி ஒரு ஆனந்தமயமாக இருக்கும்போது பெருமாளுடைய உக்கிரமான அவதாரங்களை அந்த இடத்துல காட்சி காமிக்காம இருக்கக்கூடிய 4 அவதாரம் என்ன அப்படின்னா, ஒன்று பலராமன், நீங்க சொன்னீங்களா கோபக்காரரு. அடுத்து பரசுராமன், பயங்கரமான கோபக்காரரு. அடுத்து வராகமூர்த்தி, அவரும் கோபக்காரரு. அது எல்லாத்த காட்டிலையும் இருக்காரு நரசிம்மமூர்த்தி, அவர் அதை காட்டிலையும் கோபக்காரரு. மொத்தத்தில் பலராமன், பரசுராமன், வராகமூர்த்தி, நரசிம்மமூர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த 4 அவதாரத்தை அங்கே காமிக்க மாட்டாங்க. மோகினி அவதாரத்தை காமிச்சு மக்களை, மித்த அவதாரங்களை காமிச்சு மோகினி அவதாரத்தை காமிச்சு மக்களை அங்கே ஆனந்தமயமாக்கி இறைவனுடைய அருள் கிடைக்க செய்வார்களே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 4 அவதாரம் மட்டும் அந்த இடத்துல காண்பிக்கப்படுறது கிடையாது. இதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான விளக்கம். எல்லாம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆமாம், அவசர காரியம் கெட்டு போகும். கோபப்பட்டா புத்தி வேலை செய்யாது. அதனால தான் அந்த கோபத்தை எடுக்கக்கூடிய அவதாரங்களை மக்களுக்கு காட்டக்கூடாது. ஏன்னா புத்தி சுவாதீனமாக போறதுக்கோ இல்லை அந்த கோபப்படுறதுக்கோ பலவிதமான அந்த இடத்துல அது ஆக மொத்தத்தில் மக்களை சாந்தப்படுத்த எண்ணத்தின் நோக்கத்தோடு அந்த அவதாரத்தை காட்ட மாட்டாங்க. ரொம்ப தெளிவான பதில். ஏன்னா சொல்லுவாங்க மழை நீர் தான் நம்ம. சரி இருங்க, இப்ப வர்றேன் ஒரு விஷயம். வாங்க. இப்ப நம்ம ஊர்ல நிறைய விழா காலங்கள்லாம் நடக்குது. ஆமா. இப்ப பெரிய கார்த்திகைன்னா எந்த மாசம்? கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசம். சஷ்டி அப்படின்னா ஐப்பசி மாசம் இல்லையா? ஆமா, ஐப்பசி. அதே மாதிரி எடுத்துக்கிட்டா விசாகம்னா வைகாசி மாசம், உத்திரம்னா பங்குனி மாசம், மகம்னா மாசி, இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு. ஆனினா உத்திரம் நிறைய இருக்கு. இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், தையினா தையினா பொங்கல், மகர சங்கராந்தி. தையினா பொங்கல். ஆமா. தை மாசம்னா பொங்கல். ஆமா. அது முதல் தேதியில பொங்கல். தை பொங்கல். இந்த தை பொங்கல் வைக்கிறோம்ல, அதுக்கு முதல் நாளே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி, ஆமா, அந்த வீட்டுல கூரை பூன்னு ஒண்ணு வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அந்த கூரை பூல என்னென்ன வைப்பாங்க? அது கண் புள்ளை இடுறது புள்ளைப்பூன்னு, வேம்பு, ஆவரம்பு, மாவிளை. அதை கூரை பூன்னு சொல்லுவாங்க. வெள்ளை வெள்ளையா சின்ன சின்ன பூவா இருக்கும். ஆமா. அதுக்கு கன்னி பிள்ளைன்னு பேரு. அதான் கண் பிள்ளை பூன்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்ணு மாதிரி கண்ணு பிள்ளை அப்படின்னு பேரு. அந்த கன்னி பிள்ளை அதோட சேர்த்து ஆவாரம்பூ, வேப்ப இலை இதெல்லாம் வச்சு தானே சுத்தி வைக்கிறாங்க. இந்த வேப்ப இலை வைக்கிறதுக்கு அம்மனுக்கு உரியது கிருமி நாசி. சரி சரி. ஆவாரம்பூன்றது திட்டு முறைப்பாடு, செய்வன பிள்ளி சூனிய எதுவும் கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள வராது. அதனால ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டு பழமொழியே உண்டு. இந்த கண்ணு பிள்ளைன்னு ஒரு பூவை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பயன்படுத்துறாங்கல்ல, அந்த வெள்ளை நிற பூவை. ஏன் மற்ற நாள் வைக்கிறது இல்லை? நீங்க கேட்டீங்களா? இப்ப ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு வருடத்திற்கு அவங்க புகைப்படத்தை வச்சு கும்பிட மாட்டாங்க. ஏன்
அப்படின்னு நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கும்போது இது நம்ம ஊர்ல நம்ம தமிழர்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. உண்மைதான். ஒரு விழா நடக்குது வருடம் தோறும். அதுல இந்த பூவை பயன்படுத்துறான். அப்ப இந்த பூவை ஏன் பயன்படுத்துறான்னு ஒரு காரணம் வேணும்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன காரணம்? என்னதான் நம்ம விவசாயி வந்து அந்த பூளைப்படுத்தி விடனாலும் வசதி படுத்தி கூட அதை வச்சு தாங்கணும். ஆனால் பிடுங்கி வந்து வியாபாரம் பார்க்குறது நம்ம ஏழை வாழதேன். ஏன்னா விவசாயி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். என்ன அதானே உண்மை. இந்த உலகத்திலேயே வான் சிறப்புக்குத்தான் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன். அந்த வான் சிறப்புனா மழை நீர் இல்லைன்னா உலகத்தை எந்த ஜீவனும் உயிர் வாழ. சரி, இதெல்லாம் இப்ப வேணாம். சுண்ணாம்பு வெண்ணெய் ஆகுமா? நான் அதைத்தான் கேட்கறேன். சுண்ணாம்பு வெண்ணெய் எப்படி மாறும்? மாறும். மாறாது. மாறும். வாய் வர வெந்து வருமா நீ வர மாறுங்க. இங்க வரைக்கும் ஒரிஜினலா புரிஞ்சுக்கணும். விளக்க இருக்கு. அத தான் நான் கேக்குறேன். விளக்க இல்லாம நான் எந்த கேள்வி கேட்க மாட்டேன். சரி, அத இப்ப நான் என்ன கேட்டேன்? நீ எவ்வளவு கேட்டீங்க? இருமா, நான் கேக்குறேன். கொஞ்சம் ஏன் உனக்கு துளிக்கற? இங்க பேசுற சொல்றேன், சொல்லுங்க. என்ன ஏன் அப்ப என்ன சொல்லு? என்ன இப்ப ஏன் பண்ணி கோபப்படுற நீ? நான் கேக்குற கேள்விக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நான் கேள்வி கேட்டதுல நீ ஏன் பதில் பேச? அப்ப நான் கேக்குறதா? நான் கேக்குறதா? அப்படி கிடையாது. நீ கேக்குற நான் சொல்ல, நான் கேக்குறேன், நீ பதில் சொல்லணும். சொல்லுங்க. அப்பதான் அதே உண்மை. இப்ப தான் நான் சொல்லி முடிச்சேன். தசாவதாரத்துல நான் அவதாரம் எடுக்க நான் சொல்லி முடிக்க. இருமா, நான் என்ன கேட்டேன்? வான் சிறப்பு வந்து ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த இடத்துல மழை பெய்ய பாத்திருக்கீல? மழை என்பது வாகத்திலிருந்து பொழியுது. இது பொதுவா நியதி. கடல் வந்து உப்பு கரிக்குது. நல்ல நிலத்துல வந்து நல்ல தண்ணி ஆகுது. அது விழுகிற இடத்தை பொறுத்து இருக்கு. இடம் பொருள் ஏவல். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, மழை பெய்யுறது வந்து இயற்கையில தண்ணி தானே பெய்யுது. இவாமாங்க உன்ட ஒரே வார்த்தை, இந்த மழை எங்கேயாவது அமுதமா மழை பெய்யுமா? இந்த அமுத மழை மதுரையில் ஒரு முறை பெஞ்சிச்சு. எப்ப பெஞ்சு? அமிர்தத்துல மழை பெஞ்சு. ஆமா. சரி, பெய்யட்டும். எப்ப பெஞ்சு? பெய்யட்டும்னா பெய்யட்டும்னா நீங்க சொல்லி பெய்யற மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க, பெய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்களோ? எங்க மதுரைன்றது நம்ம வர்ண பகவானுக்கு வாக்குறுதி கொடுத்தவங்களா நீங்க? நம்ம ஊர்ல அமிர்தமே மழையா பெஞ்சுனா நமக்கு பெருமை தானே. பெருமை என்பது வேற இருக்கட்டும். ஏன் பெஞ்சிச்சு? எதுக்கு பெஞ்சிச்சு? எப்ப பெஞ்சிச்சு? அதாவது வந்தாங்க கீதப்பிரியனு சிவரஞ்சனியா இந்த மாதிரி ஒரு கூரை பூ ஏன் வைக்கிறோம் பொங்கல் அன்னைக்குன்னு பேசுனாங்க. ஆமா. இந்த மாதிரி சொக்கருக்கும் பிரியாவடைக்கு நடுவில் இந்த மாதிரி முருகப்பெருமான் உட்கார்ந்துருக்காருன்னு ஒரு தகவலை சொன்னாங்க. அவதாரம் எடுக்காத அவதாரம் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லணும். அதுதான் உண்மை. அதைத்தான் இப்ப நான் கேட்கிறேன். அதை விட்டு அமிர்தத்துல மழை பெஞ்சிச்சு. செத்தவங்க படத்தை ஏன் ஒரு வருஷத்துக்கு மாத்த? அப்புறம் கண்குள்ள போய் நான் கேட்கிறேன். இது தமிழருடைய பண்பாடுல கலாச்சாரத்தோட கலந்த விஷயம். இதுல நீங்க அப்படி என்ன புதுமையை கண்டீங்க? நீங்க கேட்டீங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ஊர்ல நடைமுறையா நம்ம நாட்டுல நடக்குது வைக்கிறான்ல. அப்ப இன்னைக்கு இந்த நாடக கலையை பார்ப்பவங்க இதன் மூலமா இப்படி ஒரு தகவலை நம்ம சொல்றோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது. சுண்ணாம்பு எப்ப சுண்ணாம்பு வெள்ளையா மாறுமா? நீங்க ஏன் வந்து இந்த நாடகத்தை நாடகமா மட்டும் நினைக்கிறீங்க? இது வந்து தகவல் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஊடகம் இதை வந்து நம்மளால முடிஞ்சதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை இதெல்லாம் நம்ம தகவலா சொல்லலாமே. வாங்குற சம்பளத்துக்கு உழைக்க வேணாமா? வெட்டியால வாங்கிட்டு போய் இந்த காசை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. நகை வாங்கி வச்சீங்கன்னா நகையை வேணாது களவான்ட்டு போயிருவாங்க. வீடு கட்டினீங்கன்னா வீடு இடிச்சு விழுந்துரும். அதனால பயங்கர விஷயமா சொல்லி இந்த காசை வச்சீங்கன்னா அந்த பணம் மிச்சமாகும். நீங்க சொல்றதெல்லாம் உழைக்காதவனுக்கு உழைப்பவனுக்கு எப்பயுமே பொருந்தாது. அப்ப நானே சொன்னேன். சரியா? உழைக்கிறவன் என்னைக்கு வருத்தப்பட மாட்டான். பாருங்க, உழைக்கிறவன் முகத்துல எப்பவும் முகம் சந்தோஷமா. சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? மொத்தம் சோம்பேறித்தனம் தான் இருக்கு. அமிர்த மழை பெஞ்சது பெஞ்சது எங்க என்ன? ஏன் அப்படின்னா மதுரையை ஒரு நேரத்துல தனஞ்சயன் அப்படின்னு ஒரு வியாபாரி மதுரை பக்கத்துல வந்தார். இன்னைக்கு இருந்த மதுரை பக்கத்துல அன்னைக்கு வந்து ஊரெல்லாம் கிடையாது, வெறும் கடம்ப மரமா இருந்துச்சு. அதனாலதான் மதுரைக்கு கடம்ப வனம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பெயர் உண்டு. அப்ப அந்த கடம்ப மர பக்கத்துல அந்த தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய வணிகர் வர்றாரு. அவர் வரும்போது மிகவும் இருட்டான ஒரு நிலை ஆயிருது. அடுத்து வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி ஊருக்கு போக முடியல. அன்னைக்கு இருந்த மதுரை கன்னியாகுமரி வரைக்கும் இருந்திருக்கு, பெருவளநாடுன்னு பேரு. அப்ப என்ன பண்ணாரு அவரு? அங்க இரவு இந்த கடம்பவனத்திலே தங்கி இருக்கார். அப்படி தங்கி இருக்கும்போது அங்க பல ஆயிரம் ஜோதியினுடைய வடிவம், சூரியனுடைய வடிவம், வெளிச்சம், பிரகாசம் அனைத்து அங்க வீசுது. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம். அப்படி வீசும்போது அவர் அப்படி மறைஞ்சிருந்து பார்க்குறார். தேவாதி தேவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சொக்கநாதருக்கு வணங்கக்கூடிய அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியை மறைந்து நின்று கண்டார். கண்டவரே அன்னைக்கு மதுரை ஆண்ட அந்த குலசேகர பாண்டிய மன்னன் போய் சொல்றார். ஏன்னா அன்னைக்கு வந்து கன்னியாகுமரி பகுதியில் பெருவளநாடு, கபாடபுரம் என்ற இரு தலைநகரம். அதன் பிறகு ரெண்டு காலத்தில் வேற வேற மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. அப்போ அந்த மன்னர்கிட்ட போய் குலசேகர பாண்டியன்ட்ட போய் சொல்றார். அவர் மதுரைக்கு வந்தாராம். அப்படி வரும்போது இந்த கடம்ப மரத்துக்கு
ஒரு புலியினுடைய மடுவில் ஒரு மானு பால் குடிச்சிச்சான். நடக்குமா? புலிக்கு மானுக்கு ஆகுமா? ஆகாத ரெண்டு ஜீவன் ஒன்றா இருக்குன்னா அப்போ இங்கே அன்பு இருக்கு. அன்பு இருக்க இடத்துல சிவன் இருப்பார் அப்படின்னு நம்பினாரு. அப்படி நம்பினவர் அவர் சொன்ன அந்த இடத்திற்கு சொன்னார்ல, தனஞ்சை இங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குது, தேவாதி தேவர்கள்லாம் பூஜை பண்ணுறாங்கன்னு. அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு கோவிலை எழுப்பினார். அப்படி அடிக்கல் நாட்டி கோவில் எழுப்பினார் குலசேகர பாண்டிய மன்னன். பிறகு என்னாச்சு, முதல்ல மதுரைக்கு நகரம் அமைச்சு கொடுத்த பெருமை யார் தெரியுமா? சிவபெருமானே மதுரைக்கு நகரம் வச்சு கொடுத்தார். 4 மாட கூடலாக அவர்தான் மதுரைக்கு நகரமைத்து தந்தாரா. அப்படி நகரமைத்து இதை ஒரு ஊராக்கி இந்த கடம மரங்களை அப்படி வந்து தள்ளிவிட்டு இந்த இடத்துல ஒரு நகரமாக்கும் போது அந்த சிவனுடைய சந்திர பிம்பத்திலிருந்து அமிர்தம் சிந்தியதாம். அமிர்தத்துக்கு தேனுன்னு பேர், தேனுக்கு மதுரம்னு பேர். அப்படி மதுரம் சிந்துறதுனால தான் இந்த ஊருக்கு மதுரை அப்படின்னே பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கடம்பவனம்னு பேர். அப்போ சிவனுடைய சந்திரபிம்பத்திலிருந்து அவர் உருவாக்கிய நகரத்திற்கு மதுரம் சிந்துறதுனால தான் மதுரைக்கு மதுரைன்னு பேர். இதுதான் நீங்கள் கேட்ட அமிர்த மழை பெய்தது எங்கே அப்படின்னா சிவனுடைய சந்திரபிம்பத்திலிருந்து மதுரையில் தான் அமிர்தம் பெஞ்சிச்சு. இதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். அற்புதம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா பழைய கணக்கு வர்றாரு அப்பு. பேசுவோம் கண்டிப்பா. கன்னிப்பு வருது கன்னிப்பு இல்லை. அதுக்கு முன்னால சுண்ணாம்பு நிறைய வியாபாரம் ஓடிக்கிட்டு போல தெரியுது இன்னைக்கு. நியாயம் தானே? ஏன்னா எப்படி அமிர்தமாகப்பட்டது வேந்து மதுரை என்பதுக்கு சிறப்பு கிடைச்சோ அதே மாதிரிதான் சென்னிமலை சித்திரம் ஒருத்தர் இருந்தார். அவன் ஆரம்பத்தில் வந்து சித்திரில் சாதாரண மனிதன், ஆனால் அவன் தவநிலையை மேற்கொண்டு இறைவனே கதின்னு இருந்தான். மலையில் ஏறி போய்த்து அங்கே என்ன குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அது சின்ன குன்றுடைய முருகனுடைய ஆலயம். இவர் என்ன பண்ணுவார், இந்த பக்தர்கள் கொண்டு வரக்கூடிய ஆலய வழிபாடு இருக்கும்போது பாதையில் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் முருகா கந்தா அப்படிக்கிட்டே சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு பக்தர் என்ன பண்ணார், எப்போ நான் போகிற வரும்போது பார்க்குறீங்க பல நாளாக நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் கந்தா முருகா சரணம்கிட்டே இருக்கிறீங்க, சாப்பிட்டையா வச்சையா என்ன செய்கிற ஏது செய்கிற அப்படின்னு கேட்க. ஏன்னா பக்தர்கள் நம்ம போகிறவங்க வாழைப்பழம் தேங்காய் இதை கையில் கொடுப்போம்ல, பொங்கச்சோறு இதெல்லாம் கொடுப்போம்ல. அந்த மாதிரி இவர் கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணார், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாப்பானார். சாப்பிடாம இருந்தால் மனுஷன் செத்து போவானையா, உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாதையா, ஏதாவது சாப்பிட்றியா கொடுக்குறையா அப்படின்னும் பொழுது ஆமாம் அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சரி அப்படி என்னத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னும் பொழுது அவர் சொல்லுவார், எப்பா நான் பழம் தேங்காய் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சரி என்னது, அட போய ஏன் என்னை போட்டு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க, நான் சுண்ணாம்பை கூட திங்கிறேன், வர வேலையை போய் பார்த்து போயா அப்படின்னு கோவமாக பேசி விட்டார். யாரும் இந்த சித்தேன் இந்த ஆள் பார்த்தாரு, ஏன்னா நம்ம சாப்பிட்டோம்னு கேட்டதுக்கு ஒரு முனிவர்னா என்ன இருக்கணும், ஒரு சாந்தமாக இருக்கணும். எப்படி கோவக்கார பேல இருக்கா, இவன் சுண்ணாம்பு திங்கிறப்பனே உன்னை சோதிச்சு பார்ப்போம்டா அப்படின்ட்டு என்ன அந்த ஆள் நேட்டம் ஓடி வந்தார். அந்த அரைப்படி தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய்க்கு பருப்பு எடுத்து விட்டு அந்த கொட்டாச்சி நிறைய ஒரு சுண்ணாம்பு அள்ளிக்கிட்டு கொண்டு இந்திரா தின்றா அப்படின்ட்டார். சுண்ணாம்பு திங்கிறோம்ல திண்டாண்டார். அந்த ஆள் பார்த்தாரு, அவன் நம்ம பெரிய அப்படி முருக பக்தன், நம்மளை இவன் ஜோதிக்கிறான்னு விடுவானா, அப்படியே உட்காந்த இடத்துலையே ஓ நமச்சிவாய ஓம் கந்தாசரம் சொல்லி பக்கத்தில் கூடிய மூலிகை பிடுங்கினார். அந்த மூலிகை பிடிங்க அப்படியே கதைக்கு கந்தாசரம் பிடிச்சி விட்டான் பாருங்க. அப்படி பிழிஞ்சு விட்டு அந்த சாறு பட்ட உடனே அந்த சுண்ணாம்பு நொதித்தன்மையை இழந்து குளிர்ச்சி மாறி வெண்ணையாக மாறிடுச்சு. மாறின உடனே அள்ளி பிடிச்சி சாப்பிட்டாரு. ஆனால் மாறினது இவனுக்கு தெரியாது, கொடுத்தவனுக்கு. ஐயா நான் ஏதோ உங்களை சோதிக்கிறதுக்காக செஞ்சு விட்டேன், நீ வாடி சுண்ணாம்பு விட்டு குடல் வந்துடாம வேணே அந்த பாவத்துக்கு 4000 வேணாம் தடுக்கிறேன். இல்லைப்பா இது சுண்ணாம்புல வெண்ணடா அப்படின்னார் அவன். அது எப்படியா சுண்ணாம்பு தானே அள்ளி கொண்டாந்து கொடுத்தேன், வேணா நீ சாப்பிட்டு பாரு. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, இந்த நான் சாப்பிட்றேன், அப்புறம் நீ சாப்பிடு. அப்போ தான் அள்ளி போட்டார், குழுன்னு போச்சு. இவனுக்கும் கொடுத்தார். பார்த்தாரு, அடாடா சுண்ணாம்பு வெண்ணையை மாற்றிட்டானே. இன்னைக்கு மேல் இந்த உலகத்துக்கெல்லாம் பெருமை கூடிய சென்னிமலை சித்தர் அவன் தான்டா. அவன் தான் இன்றைக்கி நம்ம திருப்பூர் பக்கத்தில் சென்னிமலை இருக்கு இல்லையா, அங்கே வாழ்ந்த சித்தர் இவர் தான் சுண்ணாம்பு வெண்ணையை மாற்றினார். தேவ அம்மா கட்டதுக்கு உண்டானது பதி சரிதானே. சென்னிமலை சித்தராகப்பட்டவர் அன்னைக்கு அந்த தேங்காயினுடைய உள்ள இருக்கக்கூடிய அதை எடுத்து அப்படி கொடுக்கும்போது சோதிக்கும் போது சுண்ணாம்பு வெண்ணையா மாத்தினார். ஆமா என்ன வெண்ணெய் அப்படின்னும் போது அண்ணன் கேட்டார், ராமாயணத்துல ஏதாவது பேசுங்க அப்படின்னு. கண்டிப்பா இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராமனுடைய தூதுவன் ராமனுடைய பக்தன் யாரு அப்படின்னா அனுமான். ராமேன்னு வந்துருவாராம். ராமே நம்ம சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொன்னோம்னா ராமான்ற வார்த்தை கேட்டாலே அந்த இடத்துல அனுமான்
அந்த ஆஞ்சநேய பெருமான் வந்து அமருவாருன்னு இன்னைக்கும் ராமாயணம் படிச்சவங்க, ராமாயணத்தை நம்புறவங்க இன்னைக்கு நம்புறாங்க. கண்டிப்பா. அப்படிப்பட்ட அந்த அனுமான் ஏன் அந்த அனுமானுக்கு வெண்ண சாத்துறான் எடுத்துங்க. ஏன்னா அன்றைக்கு அந்த அசுரர்களோடு சண்டை போடும்போது, ராவணின் தரப்புல சண்டை போடும்போது, அந்த எதிர்த்தரப்பிலிருந்து வரக்கூடிய அம்புகள் அனைத்தும் அந்த ஆஞ்சநேயருடைய உடலிலே பட்டு உடல் பூரா புண்ணா இருக்குமா. அப்ப ராமர் என்ன பண்ணுவாரா, தனக்காக கஷ்டப்படுறேன் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி அந்த பதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் எடுத்து அந்த காயம் போகணும்னு சொல்லி ஆஞ்சநேயருடைய உடல்ல தடவுவாராம். அப்படி தடவி அவருடைய புண்ணு குணமாகணும் அப்படின்றதுக்காக தடவினதனுடைய நினைவார்த்தமாக இன்றைக்கும் நம்ம அந்த வெண்ணெய் எடுத்து அந்த ஆஞ்சநேயரை நம்ம கவலையை நினைச்சு, நம்ம கஷ்டத்தை நினைச்சு அந்த வெண்ணெய் அவருக்கு சாத்தும் போது அந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ அது மாதிரி நம்முடைய துன்பமும் நம்முடைய கஷ்டமும் உருகும் அப்படின்ற நம்பிக்கையில இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்திக்கிட்டு இருக்கோம்ல இருக்குல்ல. ஏன்னா அனுமனுக்கு ஏன் நான் வெண்ணெய் சாத்துறேன். இப்போ அம்மா சொன்னாங்க இல்லையா, உலகத்திலேயே ராமனுடைய காரியங்களை கைங்கரியங்களுக்கு அதிகமாக உழைச்சவன் ஆஞ்சநேயன். இது உலகறிஞ்ச உண்மை. உண்மையிலே சொல்ல போனால் அவனை போல தூதுவேன் அதிகமாக பாடுபட்டவன் இவனு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்தாரு, வெற்றி கண்ட பின்னால பரிசு கொடுத்தாரு. யார்? எல்லாத்துக்கும். ராமன் என்னுடைய போருக்காக கலந்து கிடைப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் பாராட்டி பரிசளிச்சாரு. அந்த இடத்துலயே ஒருத்தனை கூப்பிட்டாரு சின்ன உருவத்தில். அப்போ கேட்குறாங்க எல்லாரும், ஏப்பா இது எப்பப்பா உதவி பண்ணுச்சு, இந்த ஜீவனுக்கு போய் நீங்கள் பரிசு கொடுத்து பாராட்டுறீங்க என்பது. அவன் செஞ்ச விஷயம் எனக்கு தாண்டா தெரியும். எங்கே? அணில கூப்பிட்டா இல்லையா? என்ன பண்ணாரு? ஏப்பா இது பதில் ஏண்டா, நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஆளு ஆச்சாண்ட பாகர் உடம்பு சக்தி தகுதி கேட்டவாறு கல்லை உடைச்சு கொண்டாந்து போட்டீங்க, பாறை உடைச்சாட்டு போட்டீங்க, மரத்தை பேத்து கொண்டாந்து போட்டீங்க, இப்படி வேலை செஞ்சீங்க. ஆனால் சின்ன எளிய உருவமாக இருந்தாலும் மனசு பெருசியா ராமனுடைய கைங்கரியத்தில் நானும் ஈடுபடும் சொல்லி என்ன பண்ணச்சு தெரியுமா? இந்த அணில் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும், பாலம் கட்டுறதுக்கு உதவி செய்யணும் சொல்லி நேராக போய் அந்த கடல் திறன் நமக்குன்னு முழுகிறது. அப்படி முங்கி இருந்துச்சுன்னா படக்குன்னு மண்ணில் வந்து நல்லா பிறண்டு உடம்பு இடத்துல பூரா மண்ணை ஏற்றிக்கிட்டு போய் இப்படி 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 உதுத்து விடுறது, மறுபடியும் போய் கடலில் குதிக்கிறது, அந்த ஈரத்தோடு வந்து மணலில் பிறல்றது, அந்த மணலை கொண்டு இப்படி உதுத்து விடுறது. பாலம் கட்டுறாங்களாம் ராமனுக்கு உதவி செய்யறதுக்கு. சேது அது அன்னைக்கு தொட்டு வச்சது சேது சமுத்திர திட்டம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு ஒரு பலவித கோட்பாடுகள் தடைகளாக இருக்கப்பட்டு இருக்கு. அது ஒரு விஷயம் இருக்கட்டும். இதை ஏன் சொல்றீங்கன்னா, அப்போ ஒரு மனையா இளைத்தவன் வலிச்சவனு கிடையாது. ஆண்டவனுக்கு தொண்டு செய்ய நீ பெரியாளா நான் பெரியாளா? மனசுதான் காரணம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்கிறாது. அப்போதான் மனமகிழ்ந்து ஆகா ராம கைங்கரத்தை ஈடுபட்ட போது உன்னை நான் பாராட்டுகிறேன் சொல்லி அப்படி உச்சந்திலிருந்து இப்படி தடை கொடுக்க அன்னைக்கு அண்ணன் முதுகுல 3 கோடு விழுந்ததாக இன்னைக்கு ராமனை சொல்லுது இல்லையா? அப்படி பார்க்க போனோம்னா ஆஞ்சநேயராகப்பட்டவர் ராமர்கிட்ட சொன்னாரா, எப்படியாவது சீதை அம்மாவை ராவணனிடமிருந்து மீட்டி வந்த பிறகு நீங்க சீதை அம்மா உட்கார்ந்து சாப்பிடும் போது உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசை அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னார். அப்படி சொன்னும் போது ராமர் என்ன பண்ணாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரிப்பா நடக்கும்பா, சீதையை மீட்டு வந்துருவோம்ப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி மீட்டிட்டுலாம் வந்தாச்சு. மீட்டிட்டு வந்து அயோத்தி கிளம்ப போறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் ராமனை சாப்பிட கூப்பிடுறாங்க. அங்க யாரு காத்திருக்கா? அயோத்தியில பரதே ராமனுக்காக காத்திருக்கேன். குறிப்பிட்ட நேரத்தில் போனேன்னா தீ குளிச்சு இறந்து போயிருவேன்.